ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னன்னு பார்ப்போம். அடுத்ததாவது வாட் இஸ் ஷேர், ஹவு டு லிஸ்ட் த கம்பெனி, இந்த டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல என்னன்னா அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட நேம் ஏபிசி லிமிடெட். அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக 10 lakh தேவைப்படுது. ஆனால் என்கிட்ட 5 lakh தான் இருக்கு. இன்னொரு 5 lakh நான் எப்படி அந்த அமௌண்ட்டை திரட்டுறதுன்னு பார்ப்போம்னா, ஒன்று நம்ம பேங்க்ல லோன் வாங்குவோம். இல்லைன்னா நமக்கு கூட யாருன்னா பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்தாங்கன்னா அவங்க மூலிமா 5 lakh வாங்கி நம்ம அந்த கம்பெனியை ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்போது நமக்கு 1 year கழிச்சு நமக்கு அந்த கம்பெனி மூலயமா லாபம் 1 lakh எக்ஸ்ட்ரா வருது. அப்போ நம்மளோட மார்க்கெட் கேபிட்டல் 11 lakh இருக்கும். இப்போ நான் இந்த கம்பெனியை ஏபிசி லிமிடெட் கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ நான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு செபிட்ட நாங்கள் முறையிடணும். இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க. செபி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இது அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த செபி தான் அந்த கம்பெனியோட இப்போ ஏபிசி லிமிடெட் கம்பெனியோட டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை அவங்க படித்து பார்த்துட்டு என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, யார் சிஇஓ, அந்த கம்பெனி மூலியமா அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, அந்த கம்பெனி மூலயமா அவங்களுக்கு வந்த லாபம் எவ்வளோ, இல்லை லாஸ் பண்ணுறாங்களா, இல்லை என்ன தொழில் செய்கிறாங்க, வேற அதர் இன்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அந்த கம்பெனியை ஐபிஓ மூலயமா லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஐபிஓலாம் என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். எந்த கம்பெனி புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகும் போது இந்த ஐபிஓ மூலியமா தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த செபி அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தரவா செக் பண்ணிட்டு ஐபிஓ மூலயமா ஒரு டேட் கொடுப்பாங்க. இப்போ மார்ச் ஆகுதுன்னா மார்ச் நடந்துட்டு இருக்கலாம். மார்ச் 20லேருந்து 25க்குள்ளார இந்த ஏபிசி லிமிடெட் கம்பெனி லிஸ்ட் ஆக போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி லிஸ்ட் ஆனோட மக்கள் அதாவது நம்மள மாதிரி உள்ள ரீட்டைல் பீப்புள்ஸ் அந்த ஷேரை வாங்கி விற்கலாம். அது மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணலாம். இந்த செபிலேயே 2 அமைப்பு இருக்கு. ஒன்று பிஎஸ்சி, அடுத்தது எல்எஸ்சி. பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதில் லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனி 30 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. அதில் என்னென்னா நெஸ்ட்லி இந்தியா, பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், டிசிஎஸ், அல்ட்ரா சிமெண்ட்லாம் இந்த மாதிரி 30 கம்பெனி சென்செக்ஸில் லிஸ்ட் ஆயிருக்கு. இது பாம்பேல ரன் ஆயிட்டு இருக்கு பிஎஸ்சி. பிஎஸ்சியில் ஜனவரி 24, 2024 5309 ஸ்டாக்கு லிஸ்ட் ஆயிருக்குதா செய்தி வெளியாயிருக்கு. அடுத்ததா எல்ஐசி பார்த்தீங்கன்னா 50 கம்பெனிஸ் இதில் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், நெஸ்ட்லி இந்தியா, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், சிப்லா, டாக்டர் ரெட்டி, இந்த மாதிரி 50 கம்பெனிஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த 50 கம்பெனிஸ் மூலயமா தான் அதோட எல்ஐசி இண்டெக்ஸ் ஏறுதா இறங்குதா அதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் நம்ம பார்த்து தான் நம்ம கணிக்க முடியும். அதே மாதிரி பிஎஸ்சியில் இருக்க 30 கம்பெனிஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் நம்ம அது ஏறுதா இறங்குதான்னு பார்த்து நம்ம இதில் கணிக்க முடியும். எல்ஐசியில் டிசம்பர் 31, 2023 வரைக்கும் 2266 ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்குதா செய்தி வெளியாயிருக்கு. இதுலேயே செபி இப்போ கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார நம்ம எப்படி ஒரு ஷேரை வாங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னா, ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் மூலியமா தான் நம்ம அடுத்ததாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் என்னன்னா, பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு. ட்ரேடிங் அக்கௌண்ட் என்னன்னா, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் ஒரு ஷேர் வாங்க விற்க நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும். அடுத்ததான் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் தான் நம்ம வாங்கக்கூடிய ஷேர் அந்த டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும். வித்த ஷேரோட டீட்டெயில்ஸும் டிமேட் அக்கௌண்ட்லேயும் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புரோக்கர் மூலியமாக தான் நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும்.
இல்லை சில பேங்க் மூலியமாகவும் இப்போலாம் ஓப்பன் பண்ணி தராங்க. நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அவங்ககிட்ட கேட்டு இந்த அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஷேரை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்மளே வாங்குறது தான் நல்லது. மற்றவங்கிட்ட பைசா கொடுத்து அதாவது இப்போ சில புரோக்கர்ஸு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்காங்க. அவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு நாங்கள் வந்து நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல லாபத்தை உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஆனால் அதுக்குண்டான சார்ஜஸை நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளே ஓனாக வந்து ஒரு ஷேரை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை 1 இயரில் ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். இதே ட்ரேடிங்லேயும் நம்ம ஷேரை வாங்கி விற்கலாம். ட்ரேடிங்லாம் ஒரு நாளில் இப்போ ஒரு ஷேரோட விலை வந்து 100 ரூபாய் இருக்குது. ட்ரேடிங்லாம் காலையில் வந்து அந்த ஷேரோட விலை 100 ரூபாய் இருந்த ஷேரு 105 ரூபாய்க்கு ஈவினிங்கில் போகலாம். அதாவது ட்ரேடிங் க்ளோசிங் டைமில் 3:30க்கு அது வந்து 100 ரூபா வாங்கின ஷேரு 105 ரூபாய்க்கு விற்கும் போது நமக்கு 5 ரூபா தான் லாபம் வரும். இதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா 1 இயர் இல்லை 5 இயர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 100 ரூபாய் வாங்கின ஷேர் வந்து நமக்கு 500 ரூபா வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து சில டிராபேக் என்னன்னா ஒரு நல்ல கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத நல்லா இல்லாத கம்பெனியை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேரு 80 ரூபாய்க்கு கூட போகலாம். அப்போ நமக்கு லாஸ் ஆகிடும். அதனால நம்ம நல்ல கம்பெனியாக தேர்ந்தெடுத்து போட்டோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்ததா இந்த நம்ம ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா நமக்கு எப்படிலாம் லாபம் கிடைக்கும்னா ஒன்லி டிவிடெண்ட் மூலயமா லாபம் கிடைக்கும். டிவிடெண்ட்லாம் என்னன்னா ஒரு கம்பெனி இப்போ நான் உதாரணத்துக்கு ஏபிசி லிமிடெட் சொல்லல. ஏபிசி லிமிடெட் கம்பெனி வந்து அவங்க ப்ராஃபிட்டை அதாவது அவங்க கம்பெனி மூலயமா வந்த ப்ராஃபிட்டை அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சில கம்பெனி கொடுக்கலாம், சில கம்பெனி வந்து கொடுக்க மாட்டாங்க. சில கம்பெனி வந்து அவங்க லாபத்தை திரும்ப அவங்க கம்பெனிக்காகவே யூஸ் பண்ணிப்பாங்க. சில கம்பெனி வந்து டிவிடெண்ட்டும் கொடுக்கலாம். அந்த அமௌண்ட்டை தான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இது மூலியமாகவும் நமக்கு லாபம் வரும் ஷேர் மூலியமா. அதுக்கு அடுத்தது ஒரு ஷேர் ப்ரைஸ் ஏறினாலும் இப்போ 100 ரூபாயில் உள்ள ஷேர் வந்து 400 ரூபாய்க்கு வாங்கி விற்கும் போது அது மூலியமாகவும் நமக்கு வந்து லாபம் வரும். இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இதுலேயே டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கு. டிமாண்ட் அண்ட் சப்ளைலாம் உதாரணத்துக்கு ஒரு சந்தையில் ஒரு தக்காளியோட விலை வந்து 50 ரூபான்னு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 50 ரூபான்னு விற்கிது, நாளைக்கு வந்து 100 ரூபான்னு விற்கிது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த தக்காளியோட டிமாண்ட் வந்து அதிகமாயிடுச்சு. ஏன்னா நேற்று வந்து அந்த தக்காளி வந்து 50 கிலோ வந்துச்சு அந்த மார்க்கெட்ல. இன்னைக்கு வந்து சரக்கு வந்து அந்த தக்காளி 20 கிலோ தான் வந்துருக்கு. அப்போனா டிமாண்டு தேவை வந்து நமக்கு அதிகமாகுது. அதனால அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நமக்கு ஏறுது. இதான் டிமாண்டுன்னு சொல்கிறோம். சப்ளைலாம் இப்போ அதே தக்காளி வந்து 50 ரூபா விற்கக்கூடிய தக்காளி 20 ரூபா விற்கிதுலாம் என்ன காரணம்னா அதோட தேவை வந்து குறைஞ்சிச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து தக்காளி வந்து 100 கிலோ வந்துச்சு, ஆனால் அதை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சு. இதுதான் சப்ளைன்னு சொல்லுவோம். இதுலேயே ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து அது ஒரு சூதாட்டம், ரிஸ்க் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா சில பேர் வந்து தெரியாமலே ஸ்டாக்கை வாங்குறது. சரி இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஸ்பிஐ வாங்கலான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டோம்னா அவங்க இல்லைப்பா இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணாமல் எதுக்குன்னு கேட்காம ஒரு ஹை ப்ரைஸில் வாங்குறது வந்து அந்த ஷேர் மூலிமா நமக்கு நஷ்டமாகலாம். இதனால நமக்கு வந்து அந்த ரிஸ்க்கு புரியாமல் வாங்கும்போது ஷேர் ப்ரைஸ் வந்து இறங்கும். இதனால சரி இந்த ஷேர் மார்க்கெட்டே வந்து நமக்கு ரிஸ்க்கு வேணான்னு நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளில போகிறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால ஸ்டாக் மார்க்கெட்டை நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு வந்து நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஒரு மாதத்தில் நமக்கு வந்து
மிச்சமாகக்கூடிய பைசா 5000 ரூபாய் இருக்கு. அந்த காசு வந்து நமக்கு எதுவுமே யூஸ் ஆகாது. சேமிப்புக்காக தான் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்களா? அந்த காசை வேணா ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த காசு வந்து நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு எக்ஸஸா உள்ள அமௌண்ட்டை தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இன்னைக்கு இந்த காசு நமக்கு செலவானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை தான் எக்ஸஸாக சேவிங்ஸில் உள்ள அமௌண்ட்டை தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் லாபமோ நஷ்டமோ வந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு கவலைப்படாமல் இருப்போம். அதனால நீங்கள் எப்பயுமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்மளால இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்பயுமே ஒரு ஷேர் ப்ரைஸ் எதுக்கு ஏறுதுன்னா பையர்ஸ் உள்ளார வரும்போது அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறும். ஏன்னா எதனால பையர்ஸ் உள்ள வராங்கன்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, நல்ல லாபம் காட்டியிருக்காங்க போன குவார்ட்டர்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிறைய பேர் வந்து பையர்ஸ் வந்து அந்த ஷேரை வாங்க வருவாங்க. அப்போ வந்து அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறிட்டே போகும். அப்போதான் நிறைய பையர்ஸ் வந்து வாங்குவாங்க. அதோட டிமாண்ட் வந்து தேவை வந்து அதிகமாகும். இதே ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, போன குவார்ட்டர்ல வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ஷேரை வந்து வித்துட்டு வெளில வருவாங்க. அப்ப அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஷேர் ப்ரைஸ் ஏறுறதுக்கும் இறக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5 கம்பெனியா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 கம்பெனியும் ஃபண்டமெண்டல்ஸை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டு நீங்கள் உங்களால் இயன்ற அளவு அமௌண்ட்டை அதான் 5000 5 ஷேரில் 5000 போட்டிங்கன்னா 25000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா அந்த ஷேர் வந்து இறங்க வாங்கி ஆவரேஜ் பண்ணீங்களா திரும்ப ஏற விற்றீங்களா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்படி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச செய்திகள் எல்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன். இது மூலயமா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.